இந்த கேஸ் வந்து இட் இஸ் பியூர்லி அந்த இஷ்யூவே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது லவ் மேரேஜ் இல்லை, இட்ஸ் பியூர்லி அரேஞ்ச்ட் மேரேஜ் தான். ஸோ பார்த்த நாள்லேருந்து 6 monthsல கல்யாணத்தை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஹஸ்பண்ட் வந்து பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது டவுரிலாம் எங்களுக்கு வேண்டாமா, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நீ ஒர்க் பண்ணுறியா நீ ஒர்க் பண்ணிக்கோ, சப்போஸ் ஜாப் வந்து ரிசைன் பண்ணோன்னா கூட நீ ரிசைன் பண்ணிக்கலாம், மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் 50-50, ரிசப்ஷன் எக்ஸ்பென்சஸும் 50-50, ஸோ கட்டின புடவையோடு நீங்கள் வந்துடுங்க, அது மட்டும் போதும். ஒரு 1 week பிஃபோர் த என்கேஜ்மெண்ட் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் நான் தான் பார்த்துக்கிறேன்ல, பட் யாருக்காவது இது வந்து எங்கள் சைடில் வந்து தெரிய வந்துச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க உங்களை பற்றி, ஸோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீ வந்து அப்பாவை வந்து எனக்கு ஒரு கார் மட்டும் புக் பண்ண சொல்லிடு. என்கேஜ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் இப்போது ஹஸ்பண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது நம்ம வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஒன்றா தான் வாழணும், என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரே ஒரு சொந்த வீடு தான், பட் உங்கள் அப்பா வந்து நமக்கு ஒரு தனியாக ஒரு வீடு வாங்கிட்டாருன்னா உங்கள் அப்பா வீடு வாங்கிட்டாரு, ஸோ அதனால நம்ம கேட்டு தானே ஆகணும்னு நான் அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு நம்ம போய் தனியாக வீட்டில் போய் வாழலாம். ஃப்ளாட்டும் புக் பண்ணிட்டாங்க. சொன்ன மாதிரி அந்த 3 monthsக்கு அப்புறம் கல்யாணமும் நடக்குது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட அம்மா அப்பா என்னென்னா, நீ வேலையெல்லாம் நிப்பாட்ட வேண்டாம், நீ வேலைக்கெல்லாம் போ, பட் ஏன்னா நீ வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நீ போயிடு, முடிச்சுட்டுனா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவ்வளோ பேருக்கு ஆமாம் செஞ்சு வச்சுட்டு போயிடு. அது வந்து ரிக்வெஸ்ட் இல்லை, அது வந்து டிமாண்ட் ஆகிடுச்சு. டொமெஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லுவோம். மாமனார் வந்து ஒரு சைடில் வந்து டார்ச்சர். சாப்பிட்றது கூட மாமியார் தான் டிசைட் பண்ணும் எவ்வளோ சாப்பிடணும். பிளேட்டில் வந்து ஏதோ திங்கிங்கில் நீங்கள் பிளேட் எடுத்து சாப்பாடு போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ சாப்பாடு போட்டிருக்கீங்களோ நீங்கள் அவ்வளோதான் சாப்பிடணும், அதுக்கு மேலே செகண்ட் டைம்லாம் சாப்பிடக்கூடாது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். Let's go holidays. Travel beyond boundaries. GKNM Hospital, Coimbator's trusted cancer care center for adult and pediatrics. வணக்கம் பிரீத்தி. வணக்கம் ராஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? வெரி குட். ஓகே, இப்போ நிறையா நம்ம ஃபேமிலி இஷ்யூஸ் கேஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் பார்க்குறவங்களுக்குலாம் நிறையா வந்து என்ன தோணுது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது நம்ம இப்படி தான் ஹேண்டில் பண்ணோம், இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரிய வருது. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த கேஸ் பற்றி பார்க்க வரோம்? இந்த கேஸ் வந்து இட் இஸ் பியூர்லி அந்த இஷ்யூவே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது லவ் மேரேஜ் இல்லை, இட்ஸ் பியூர்லி அரேஞ்ச்ட் மேரேஜ் தான். மேட்ரிமோனியில் 2 ஃபேமிலிஸும் பிடிக்கிறாங்க, ஓகேவா. ஸோ ஒய்ஃபோட அம்மா அப்பா வந்து ஃபுல் ஆன் மேட்ரிமோனியில் தேடி பார்ப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வருது. ஸோ ஹஸ்பண்டோட ஃபேமிலியும் தேடி ஏதோ ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் அந்த ப்ரொஃபைல்ஸை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவங்க அசெட்ஸ் எவ்வளோ, என்ன காஸ்ட்டு, என்ன ரிலிஜன், ஓன் ஹவுஸ் என்ன, அவங்க ஆக்குபேஷன் என்ன, சேலரி என்ன, எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அந்த 2 ப்ரொஃபைல்ஸையும் ஓகே பண்ணுறாங்க. ஸோ ப்ரொஃபைல்ஸ் ஓகே ஆனது உடனே 2 ஃபேமிலிஸும் ஒன்றா வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலிஸ் வந்து அம்மா அப்பா 2 பேரும் வந்து ஒரு காமன் பிளேஸில் மீட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சிருது. அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணுக்கிட்டேயும் பையன்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபேமிலி மீட் பண்ணியாச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சாச்சு. ஸோ ஃபோட்டோஸ் பார்த்துட்டு அப்போவும் இவங்க 2 பேருக்கும் ஓகே. ஸோ பார்த்த நாள்லேருந்து 6 monthsல கல்யாணத்தை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும்னு. அந்த 6 months டைமில் வந்து ஆஸ் யூஷுவல் இந்த பையனும் பொண்ணும் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவுட்டிங்லாம் 2 ஃபேமிலிஸும் ஓகே நீங்கள் கல்யாணம் ஆக போகுது, ஸோ 2 பேரும் சுற்றணுன்னா நல்லா சுற்றிக்குங்க, என்ஜாய் லைஃப்னு. அவங்களோட டேட்டிங் ஃபேஸ் எப்படின்னா, இந்த பெண்ணு தான் ரொம்ப கிவர் இந்த சென்ஸ் லவ் கிவ் பண்ணுறது எல்லாமே. அதாவது இப்போது ஏதாவது பே பண்ணோன்னா நான் பார்த்துக்கிறேன், ஆமாம் இது வேணுமா நான் வாங்கி கொடுக்குறேன், அந்த மாதிரி. ஸோ அவரும் பண்ணுவார், பட் ஒய்ஃப் தான் எல்லாமே முன்னாடி இருந்து பண்ணுறது. இப்போது எங்கேயாவது அவங்க வெளியே போகணும், ட்ரிப் போகணுன்னா கூட அவங்க தான் எல்லாமே பிளான் பண்ணுவார். இவர் வந்து ஜஸ்ட் ஓகே ப்ரொசீட், லெட்டஸ் ப்ரொசீட்னு அந்த மாதிரி அப்ரூவல் கொடுக்குறது தான் இவர் வேறு. அந்த 6 months இட் வாஸ் அ வெரி குட் அந்த ரிலேஷன்ஷிப், அந்த டேட்டிங் பீரியடு. அம்மா அப்பாவோட 2 ஃபேமிலிஸும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு இவங்க போகிறது, இவங்க வீட்டுக்கு அவங்க போகிறது, அதெல்லாம் லைக் த யூஷுவல் திங். டெம்பிள் விசிட்ஸ் அதெல்லாம் நடக்குது. ஹஸ்பண்டோட ஃபேமிலி விட ஹஸ்பண்ட் வந்து பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது டவுரிலாம் எங்களுக்கு வேண்டாமா, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நீ ஒர்க் பண்ணுறியா நீ ஒர்க் பண்ணிக்கோ,
சப்போஸ் ஜாப் வந்து ரிசைன் பண்ணோன்னா கூட நீ ரிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நீ ஒர்க் பண்ணி தான் நீ காசு கொடுத்து தான் நம்ம ஃபேமிலி வந்து ஓடணும்னு இல்லை. இட் இஸ் அப் டு யூ. ஃப்ரீடம் வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அண்ட் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்னு வரும்போது 50-50. இப்போ மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் வந்து 50-50 பார்த்துக்கலாம், ரிசப்ஷனும் 50-50 பார்த்துக்கலாம். டவுரிலாம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். அந்த கட்டின புடவையோடவே நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுல இது வரைக்கும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இப்படிலாமா அப்படிங்கிற மாதிரி. மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் 50-50, ரிசப்ஷன் எக்ஸ்பென்சஸும் 50-50. ஸோ கட்டின புடவையோடு நீங்கள் வந்துடுங்க, அது மட்டும் போதும். டவுரி அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த பைக் வேணும், அந்த கார் வேணும், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். மேரேஜ் வந்து 6 months ஆன் த டேட் ஆஃப் மீட்டிங் வச்சுருக்காங்க. இன்பிட்வீனில் என்கேஜ்மெண்ட் மட்டும் நம்ம இந்த 3 months டைம்லேயே முடிச்சிடலாம்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. என்கேஜ்மெண்ட்டும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹஸ்பண்டே ஹீஸ் கம்மிங் ஃபார்வர்ட். அவர் என்ன சொல்கிறார், என்கேஜ்மெண்ட் வந்து நான் பார்த்துக்கிறேன், அது கூட நான் பண்ண முடியலனா என்ன. ஸோ என்கேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்லி இது நம்மளோட எக்ஸ்பென்ஸ் தான். அவங்க வந்து ஒய்ஃப் கிட்ட இது சொல்கிறாங்க, உங்களுக்கு ஓகேனா நான் வந்து பேரண்ட்ஸ் கிட்டேயும் சொல்கிறேன், என்கேஜ்மெண்ட் வந்து நம்ம தான் பார்த்துக்குறோம், ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டான்னு. இவங்களும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. சரிப்பா, நீங்களே என்கேஜ்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு. ஒரு 1 week பிஃபோர் த என்கேஜ்மெண்ட் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் நான் தான் பார்த்துக்கிறேன்ல, பட் யாருக்காவது இது வந்து எங்கள் சைடில் வந்து தெரிய வந்துச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க உங்களை பற்றி. ஸோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீ வந்து அப்பாவை வந்து எனக்கு ஒரு கார் மட்டும் புக் பண்ண சொல்லிவிடு போடு. அவர் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் பொண்ணு வந்து அவங்க வந்து அது வந்து ஒரு நெகட்டிவாவோ இல்லை ஒரு ஏதோ ஒரு டவுட்டாக அது எடுத்துக்கல. சரி கார் தானே, நான் அப்பா கிட்டே பேசி அது புக் பண்ணிடலாம். இன்னும் உடனே இவங்க போய் ஒய்ஃப் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு கரெக்டு தானே, அவர் சொல்கிறதும் கரெக்ட் தான், என்கேஜ்மெண்ட் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்கன்னா நம்ம ஏதாவது பண்ணல, கார் தானேப்பா, ஸோ நம்ம கார் வந்து புக் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட்டு வந்து கார் புக் பண்ணிவிடுங்க, இது நல்லாயிருக்கும்னு. அடுத்த நாள் வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த கலர் கார் புக் பண்ணால் அவங்க வந்து இன்னும் சந்தோஷப்படுவாங்க. ஸோ நீங்கள் அந்த கார் அந்த எடிஷன் எனக்கு வந்து அந்த ரீசெண்ட் லேட்டஸ்ட்டு மாடல், அந்த மாடல் இயர்னு சொல்லுவாங்களே, எனக்கு அதுதான் வேணும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சீட்ஸ்லாம் வந்து நார்மலாக இருந்ததுன்னா அது வந்து லெதர் சீட்டாக மாற்றிடுங்க. எவ்ரிடே அந்த கார் டாபிக் வருது. ஒவ்வொரு நாளும் இவர் வந்து இந்த கார் மாடல் வேணும், இந்த கலரு, சீட்டு கூட லெதர் கம்ப்ளீட்டாக உள்ளே மாற்றிடுங்க, எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் கலர் தான் வேணும்னு சொல்கிறாங்க. இவங்களும் அது வந்து பெருசாக எடுத்துக்காமல் சரி மாப்பிள்ளை கேட்டார் ஸோ பண்ணிடலான்னு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸோ கார் புக் பண்ணிடுறாங்களா. கார் புக் பண்ணதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் இஸ் ஹேப்பனிங். என்கேஜ்மெண்ட் முடித்ததுக்கப்புறம் இப்போது ஹஸ்பண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது நம்ம வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஒன்றா தான் வாழணும், என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரே ஒரு சொந்த வீடு தான், பட் உங்கள் அப்பா வந்து நமக்கு ஒரு தனியாக ஒரு வீடு வாங்கிட்டாருன்னா உங்கள் அப்பா வீடு வாங்கிட்டாரு, ஸோ அதனால நம்ம கேட்டு தானே ஆகணும்னு அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு நம்ம போய் தனியாக வீட்டில் போய் வாழலாம். நெக்ஸ்ட் டார்கெட் வந்து அவர் வீடு கேட்குறாரு. இதுவும் இந்த பொண்ணு வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறாங்க. ஆமாம், அவர் சொல்கிறதும் கரெக்டு தானே, ஒரு வீடு வாங்கிடலாம்ப்பா. அப்பா அம்மாவுக்கு ஏதோ அவங்க வந்து கொஞ்சம் மெச்சோர்டு, அந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன இவர் ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே கேட்கல, ஒன்று ஒன்றா முடிச்சதுக்கப்புறம் அவர் ஒன்று ஒன்றா ஹீஸ் கம்மிங் ஃபார்வர்ட் அண்ட் கேட்குறாரு. பட் இவங்களுக்கு என்னென்னா இப்போது ஒய்ஃபோட ஃபேமிலிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒரு சின்ன விஷயத்துக்காக, ஒரு காருக்காக, ஒரு வீடுக்காகலாம் எந்த சண்டமும் வரக்கூடாது. ஸோ நம்ம பொண்ணுக்கு வந்து பண்ண வேண்டியது நல்லா பண்ணிடணும். அவங்க அந்த மைண்ட் செட்டில் வீடு கேட்கும் போதும் உடனே இவங்க வந்து ஃப்ளாட்லாம் தேடி ஒரு ஃப்ளாட்டையும் புக் பண்ணுறாங்க. புக் பண்ணதுக்கப்புறம் அவர் அந்த 3 months கேப் இருக்குது. இப்போ என்கேஜ்மெண்ட்டு மேரேஜ்க்கு அந்த பிட்வீனில் 3 months கேப். அதுக்குள்ளே இவங்க வந்து சீக்கிரமாக எப்படியும் அந்த ஃப்ளாட் வந்து இவர் ப்ரெஷர் போட்டு அது சொல்லி இது சொல்லி ஃப்ளாட் வந்து இவங்களை புக் பண்ண வச்சுட்டாங்க. ஃப்ளாட்டும் புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணுற டைமில் கூட இவர் என்ன சொல்கிறாருன்னா, வீடு வந்து உன் பேரில் இருக்கிறத விட என் பேரில் இருந்தால் அது இன்னும் நல்லாயிருக்கும்ல, அம்மா அப்பா வந்து உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க, சரி பாருங்கள் என்னோட மருமக அவள் பேரில் வந்து அந்த வீடை எழுதாமல் என் பையன் பேரில் எழுதியிருக்கா, இந்த மாதிரி இவர் சொல்கிறாரு. இதுவும் இந்த பொண்ணு வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. பாசிட்டிவாக, ஆமாம் கரெக்டு தானே, அது எப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் தானே, என் பேரில் இருக்கோ என் ஹஸ்பண்ட் பேரில் இருக்கோ இட்ஸ் த சேம்னு அவங்க வந்து அதுதான் அவ்வளோ
ஸோ மச் ஆஃப் லவ், ஸோ மச் ஆஃப் ஃபீலிங்ஸ். அது அவங்க தப்பாக பண்ணுற செயல் கூட இவளுக்கு வந்து தப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகலை, தெரிய மாட்டேங்குது. ஸோ வீடு புக் பண்ணுறாங்களா, வீடும் இவர் பேர்லேயே பண்ணிடுறாங்க. இதெல்லாம் அந்த 3 monthsலேயே நடக்குது. எங்கே போய் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் பண்ணாங்கன்னு அதெல்லாம் ரியலி இஃப் ஐ திங்க் அபவுட் இட் ஐ எம் so ஷாக்ட். பண்ணுறாங்க. மேரேஜ் வரப்போகுது கரெக்டாக. வீடு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மேரேஜ், இப்போது மேரேஜ் ஷாப்பிங்கு எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அங்கே வந்து இப்போது மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது இவங்க தான் ஹஸ்பண்ட் சைடு தான் பொண்ணுக்கு வந்து அந்த தாலி வாங்குறதெல்லாம் பண்ணணும் கரெக்டாக. அவர் அதுவும் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் போய் வாங்குறது விட நீயே போய் செலக்ட் பண்ணி நீயே அம்மா அப்பா கிட்ட சொல்லலாம், இல்லை இதுக்கு வந்து நாங்கள் தான் பே பண்ணுவோம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம். அம்மா அப்பா வந்து இல்லை இது வந்து நாங்கள் தானே பண்ணணும், நீங்கள் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்னு சொன்னால் கூட நீ ஃபோர்ஸ் பண்ணி சொல்லு, இல்லைம்மா நான் தான் இதுக்கு நான் தான் பார்த்துப்பேன். அந்த மாதிரி இவர் வந்து இவங்களை வந்து சொல்ல வச்சுருக்காங்க. இவங்க வந்து இப்போ பொண்ணு இது வந்து இந்த பர்டிகுலர் சினாரியோ அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு டவுட் வருது. இந்த இடத்துல தான் டவுட்டே வர. ஆமாம் இல்லை பண்ணுறதெல்லாம் பண்ணலாம், பட் இது வந்து இட்ஸ் அ பேசிக் ரிச்சுவல். அது வந்து அதுதானே நம்மளோட ட்ரெடிஷன். சில விஷயம் வந்து ஹஸ்பண்ட் ஃபேமிலி தான் வாங்கணும், சில விஷயம் ஒய்ஃப் சைடு தான் வாங்கணும். அவங்களுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு டவுட் வருது, என்ன இவன் ஸ்லோவாக ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கான், நீ பண்ணால் சரியாக இருக்கும், நீ பண்ணால் சரியாக இருக்கும்னு. பட் ஸ்டார்டிங்கில் அவங்க சொன்ன கமிட்மெண்ட் எல்லாமே என்னென்னா, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், எல்லாமே 50-50 பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஏதாவது பண்ணணுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா கூட தேவையில்லை, ஏன்னா நான் என்னோடய ஒய்ஃபை நான் நல்லாவே நீங்கள் பார்த்துக்கிட்டதை விட நான் நல்லாவே பார்த்துப்பேன் அவங்கள, அவ்வளோலாம் சொல்லி சடனாக ஒன்றா சொல்லும் போது யாருக்காவது டவுட் வந்து தான் ஆகும். இவங்க வந்து இந்த மாதிரி சொல்லும் போது பொண்ணோட அப்பா அம்மா வந்து உடனே பையனோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இல்லை சார், பிகாஸ் எங்கள் முறைப்படி பையன் சைடு தான் அது வாங்குவாங்க, பட் ஏதோ பாப்பா வந்து சொல்கிறா, இல்லை இது வந்து இதுவும் நம்மளே வாங்கிடலான்னு. ஸோ அது அப்படி தான் உங்களுக்கு நடக்கணுமா இல்லை எப்படி, பிகாஸ் நாங்கள் அந்த மாதிரி பண்ணதே இல்லை. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கும் அப்படி தான், நாங்கள் தான் வாங்கி கொடுக்கணும், பட் உங்கள் பொண்ணு தான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க, இல்லை நானே பார்த்துக்கிறேன். ஸோ அவங்க சொல்கிறது தானே நம்மளும் கேட்க முடியும், உங்கள் பொண்ணு சொல்கிறது தானே நம்மளும் கேட்க முடியும். நாங்கள் வந்து அவளை திட்டி இல்லை இது நான் தான் வாங்கி கொடுப்பேன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க அப்படி பேசுகிறாங்க. ஃபைனலாக அந்த தாலி செயினுக்கு 50-50 தான் போட்டிருக்காங்க. பொண்ணோட சைடு வந்து 50% அமௌண்ட் பே பண்ணி பையனோட சைடு 50% அமௌண்ட் பே பண்ணுறாங்க. இது நடக்குது கரெக்ட்லி சொன்ன மாதிரி. அந்த 3 monthsக்கு அப்புறம் கல்யாணமும் நடக்குது. ஸோ அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜ் வீடு வாங்க சொல்லியிருந்தாங்களே பொண்ணோட. மேரேஜ் ஆன உடனே ஒரு 1 week ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போவாங்களே, அந்த சாப்பாடு அந்த ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவாங்களே விருந்துக்காக. ஸோ அந்த 1 week மட்டும் அம்மா அப்பாவோட இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உடனே நம்ம சொந்த வீட்டுக்கு போயிடலாம், அதுதான் பிளான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உடனே ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது வீடு வந்து நம்ம வாங்கிட்டோம் அதெல்லாம் ஓகே, பட் இன்டீரியர்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ இன்டீரியர் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எனக்கு வேணும். வால் கலர் வந்து ஒயிட், எனக்கு ஒயிட் பிடிக்காது, ஹாஃப் ஒயிட் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், அப்போது தான் என்னால் வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும், இல்லைனா எனக்கு அந்த ஒயிட் கலர் பார்த்தாவே எனக்கு இரிட்டேட் ஆகும். ஸோ நீ அப்பாவுக்கிட்ட போய் சொல்லிவிட்டு அப்பா கிட்ட ஃபுல்லாக இன்டீரியர்லாம் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி ரெடிமேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம போகலாம். என்னங்க இந்த பொண்ணை பார்த்தா எனக்கே காண்டாகுது. சரி சொல்லுங்கள். உடனே இவங்க வந்து அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி அவர் வந்து இன்டீரியர்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஷிஃப்ட் ஆகலான்னு சொல்கிறாரு, ஸோ நீ உடனே இதை வந்து பண்ணு. இப்போ பொண்ணுக்கு வந்து எப்படின்னா, அவங்க வந்து யோசிக்கவே இல்லை, இவர் என்ன வேணுன்ட்டே டிமாண்ட்ஸ் வச்சுட்டே இருக்காரு, நம்ம வந்து இது வந்து எப்படி நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்கிறது அப்படிலாம் இல்லை. ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாரு, நீ இது பண்ணி கொடுத்துருப்பா, பண்ணி கொடுக்குறது தான் உன் வேலை. அவங்க வந்து அந்த மாதிரி அந்த இன்டீரியர் பண்ணுற டைமில் இவங்க வந்து ஹஸ்பண்டோட வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ மேரேஜ்க்கு முன்னாடி மாமனார் மாமியார் அவங்களோட பிரதர்ஸ், இவருக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து 3 brothers, அவங்களாம் எப்படின்னா, உங்கள் பொண்ணை வந்து அப்படி பார்த்துப்போம், வீட்டில் வேலைலாம் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம வீட்டில் வந்து 3 பேர் இருக்காங்க வேலை பண்ணுறதுக்கு, அவங்க வந்து உங்கள் வீட்டில் இருந்ததை விட நம்ம வீட்டில் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். மேரேஜ் ஆகுதா, இவங்க வராங்களா, ஸோ வீட்டு வந்து கேன்சல்,
வீடு வந்து இன்டீரியர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம போகணும், அது வரைக்கும் அம்மா அப்பா கூட தான் இருக்கணும் சொல்லிட்டாரு கிளியராக. வீட்டில் இருக்காங்களே இப்போ வேலை பண்ணுறவங்க 3 பேர் இருந்தாங்க, ஒருத்தவங்களை வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒரு ரீசன் சொல்லி நிப்பாட்டுறாங்க. இப்போ பொண்ணு வந்து முன்னாடி மேரேஜ் அவங்க என்ன டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா, வேணும்னா நீ வேலைக்கு போ, இல்லைன்னா வேலைக்கு கூட போக வேண்டாம், உன் காசில் வந்து நம்ம ஃபேமிலி ஒன்றும் நடத்த போகிறது இல்லைல்ல, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட அம்மா அப்பா என்னென்னா, நீ வேலையெல்லாம் நிப்பாட்ட வேண்டாம், நீ வேலைக்கெல்லாம் போ, பட் ஏன்னா நீ வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நீ போயிடு, முடிச்சிட்டுனா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவ்வளோ பேருக்கு ஆமாம் செஞ்சு வச்சுட்டு போயிடு, செஞ்சு வச்சிட்டினா நீ போகலாம், நீ ஃப்ரீயாக போயிட்டு வேலை எந்த டைமில் முடியுதோ அந்த டைமில் நீ வந்துடலாம் அவங்க சொல்கிறாங்க. ஒய்ஃப் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், வீட்டில் மாமனார் மாமியாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க வந்து அந்த மைண்ட் செட்டில் ஜாப் வேண்டாம் குவிட் பண்ணிடலான்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இவர் வந்து கல்யாணம் ஆனது உடனே இல்லை ஜாப்லாம் குவிட் பண்ண வேண்டாம், அது வந்து ரிக்வெஸ்ட் இல்லை, அது வந்து டிமாண்ட் ஆகிடுச்சு. மாமனார் மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, வேலைலாம் குவிட் பண்ணக்கூடாது, வேலைக்கு போய் தான் ஆகணும், பட் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சை முடிச்சிடுங்க. ஸோ 3 சர்வன்ட்ஸ் இருந்தாங்க வீட்டில், ஒருத்தங்களை வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த இப்போது வந்து ஸ்லோலி அந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லுவோம், ஆமாம் அந்த டார்ச்சர் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது. மாமனார் வந்து ஒரு சைடில் வந்து டார்ச்சர், மாமியார் வந்து ஆஸ் யூஷுவல், என்ன இது வீடு இப்படி இருக்குது, என்ன பாத்திரம் இப்படி இருக்குது, இது பண்ணாமல் நீ வந்து எப்போ பார்த்தாலும் நீ லேப்டாப்லேயே உட்காந்துட்ருக்கியே, அந்த லேப்டாப்பில் நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்க. இவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்காங்க, பட் அவங்களுக்கு அதெல்லாம் புரியல. ஒர்க்கும் பண்ணும், ஆனால் ஒர்க்கும் பண்ணும், வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், ரெண்டுலேயும் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணக்கூடாது. வர சேலரி, இப்போ வர சேலரி வந்து ஹஸ்பண்டு ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ சப்போஸ் நீ வேலைக்கு போனாலும் வர சேலரியை வந்து நீ சேவ் பண்ணி வச்சுக்கோ ஃப்யூச்சருக்கோ, இல்லை நம்ம ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா அப்போ வந்து நம்ம உன்னோட சேவிங்ஸை யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீ சேவ் பண்ணி வச்சுக்கோ, உன்னோட அப்பா அம்மாவுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் நீ வந்து உன் சேலரியில் பண்ணிக்கோ, அந்த மாதிரி தான். ஸோ உன் சேலரியே நான் தொடவே மாட்டேன், இதுதான் பேசியிருந்தாரு. இப்போது சேலரி வந்ததுக்கப்புறம் எப்படி ஆச்சுன்னா, சேலரி வந்த உடனே காசு வந்து என் அக்கௌண்ட்டில் வரணும், இல்லைனா இப்போது சேலரி கிரெடிட் ஆகிற அக்கௌண்ட் வந்து என்னோட அக்கௌண்ட்டும் லிங்க் பண்ணிடணும், அவர் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணிடணும்னு சொல்கிறாரு. இன்னொன்று வந்து வர சேலரியில் நான் தான் டிசைட் பண்ணுவேன் எவ்வளோ கொடுக்கணும்னு. அப்பா அம்மாக்கெல்லாம் ஏன் கொடுக்கணும், உங்கள் அம்மாவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அப்பாவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ நீ கொடுத்து தான் அவங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கணுமா. பட் இவர் வந்து இதெல்லாம் சொல்கிறது வந்து என்ன சொல்ல, வாய்ஸ் ரேஸ் பண்ணிலாம் பேச ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப சைலண்டாக. ஆமாம் வெரி மேனிப்புலேட்டிவ். என்னப்பா உன் அம்மாவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அப்பாவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ நீ கொடுத்து தான் அந்த ஃபேமிலி நடத்தணுமா, அது வந்து நமக்கு சேவ் பண்ணி வச்சுருக்கலாம்ல, நான் அன்றைக்கி அந்த வாட்ச் பார்த்தேன்ல, ஸோ நம்ம அது கூட நீ வாங்கலாமே, இந்த மாதிரி தான் பேசுகிறது. அவங்க வர சேலரி கூட இவர் தான் டிசைட் பண்ணுவார், எங்கே போகணும், வீட்டில் என்ன கொடுக்கணும். இவருக்கு வர சேலரி வந்து வீட்டில் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ வீட்டில் வந்து அந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வரும்ல, அதெல்லாம் ஒய்ஃபோட சேலரியிலேருந்து தான் பார்த்துக்கணும். அவங்களோட மாமனார் மாமியாருக்கு ஏதாவது வேணும்னா, அதாவது இந்த பொண்ணோட பையனோட மதர் அண்ட் ஃபாதருக்கு ஏதாவது வேணும்னா கூட பொண்ணோட காசுலேருந்து தான் எல்லாம் பண்ணுறது. பொண்ணுக்கு காசுன்னு சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒய்ஃப் வந்து சடனாக ஏதாவது பார்க்குறாங்க, ஏதோ ஆர்டர் பண்ணணும்னா கூட இவர் பெர்மிஷன் தான் கேட்கணும். ஆமாம், அவங்களோட சொந்த காசை எடுத்து வாங்கணும்னா கூட இவர்கிட்ட தான் கேட்கணும், என்னப்பா நான் வாங்கலாமா. இவர் வந்து இல்லைப்பா, எதுக்கு நீ இதிலலாம் காசு வேஸ்ட் பண்ணுற, அம்மா ஒரு ஆமாம் எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணுற, அம்மா வந்து ஒரு சாரி கேட்டிருந்தாங்களே, அதை பற்றி நான் நினச்சிட்டே இருந்தேன், நம்ம பெஸ்ட்டு அது போய் வாங்கிடலாமா, அந்த மாதிரி இட் ஸ்டார்டிங். மாமனார் மாமியார் டார்ச்சர் கூட அது வந்து டைரெக்டாக திட்டுறதோ கத்துறதோ அந்த மாதிரி இல்லை, பட் சைலண்ட்டாக. பட் அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்லோவாக தெரியுது, அவங்களுக்கு அந்த ரியலைஸ் ஆகுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது. ஆமாம், இப்போது when it comes about பேபி, குழந்தை பற்றி பேசும்போது ஹஸ்பண்ட் இவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 5 years வேணும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். பட் இது வந்து நீ அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லாத, உன் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லாத, என் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லாத, தட் நான் வந்து 5 years டைம் கேட்டிருக்கேன்னு. அவங்க கேட்டாங்கன்னா நீ வந்து ஏதாவது ரீசன் சொல்லிக்கோ,
பிகாஸ் நீ வந்து என்னை வந்து ஆல்வேஸ் நீ வந்து என்னை இப்படி தானே காட்டுவ. ஸோ நான் வேண்டான்னு சொன்னால் என்னை பற்றி தானே தப்பாக நினைப்பாங்க. ஸோ அதுக்கே நீயே ஏதாவது ஒரு ரீசன் நீ சொல்லிக்கோ. நீயே சொல்லிவிடு, இல்லை நான் ஒர்க் பண்ணும், இன்னும் நிறைய காசு நான் சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது நீ சொல்லிக்கோ. ஹெல்த் இஷ்யூவோ ஏதாவது நீ சொல்லிக்கோ, என் பேரை மட்டும் சொல்லிடாத. இவங்க அதுக்கும் தலையாட்டிட்டு ஆப்வியஸ்லி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்ணோட அப்பா அம்மா கேட்குறாங்களோ இல்லையோ, ஹஸ்பண்டோட அப்பா அம்மா டெஃபினட்டாக கேட்பாங்க. கரெக்டாக என்னாச்சு குழந்தை, வாட் இஸ் த எனி குட் நியூஸ். இவங்க வந்து ஏதோ ரீசன் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒர்க் ப்ரெஷரு, இப்போ வேண்டாம், கொஞ்சம் டைம் வேணும். இவங்க இந்த மாதிரி சொல்லும் போதும் ஹஸ்பண்டோட அம்மா அப்பாவுக்கு கோவம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி என்ன உனக்கு, நீ யார் டிசைட் பண்ணுற, உனக்கு யார் அந்த டிசைடிங் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க. சில விஷயம்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா சில விஷயம்லாம் நடந்து தானே ஆகணும், அந்த வயசில் நடந்து தான் ஆகணும். பட் நீ என்னென்னா என் பையனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் உனக்கு தான் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த மாதிரிலாம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போதும் இன்சல்ட் பண்ணுறது. மாமியாரோட இன்டென்ஷன் என்னென்னா, நான் உன்னை இன்சல்ட் பண்ணியாவது நீ வந்து எனக்கு வந்து ஒரு குழந்தை பெற்று கொடுக்கணும். அதுதான் மாமியாருக்கு வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் குழந்தை பற்றி பேசுகிறது. அதான் இவங்களுக்கு வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்துருச்சு, அவங்களோட குழந்தை பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது. பட் இவன் என்னென்னா டெய்லி லேப்டாப் உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. எனி டைம் லேப்டாப் முன்னாடி தான் உட்காந்துட்ருப்பா. வேலை பண்ணுறா, நமக்காக சம்பாதிக்கிறா. அவங்க வந்து அந்த மைண்ட் செட்லலாம் நினைக்கல. டைம் வேஸ்ட் பண்ணுற, சும்மா என்ன சொன்னாலும் ஒரு லேப்டாப்பை எடுத்துகிட்டு கீழே உட்காந்துட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கா. அந்த மாதிரி தான் பேச்சு ஸ்டார்ட் ஆகுது. ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் கேட்கும் போது, என்னம்மா இப்படி பேசுகிற, நமக்காக தானே இவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க, உன்னை பார்த்துக்கிறதுக்கு உனக்கு வாங்குறதுக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறா. அப்படிலாம் எதுவுமே இல்லை. அம்மா சொன்னாலும் இவர் வந்து அப்படியே கல் மாதிரி உட்காந்துட்டு இருப்பாராம், எதுவுமே சொல்ல மாட்டார். இவங்க வந்து ஏன் நீ வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா, எப்படி நான் சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ நான் அம்மாவை வந்து எல்லோரும் முன்னாடியும் திட்டுனா எல்லோரும் உன்னை பற்றி என்ன சொல்லுவாங்க, பாரு இவளோட ஹஸ்பண்ட் எப்படிலாம் சண்டை போட்டுட்ருக்கான், இவளோட ஹஸ்பண்ட் வந்து அவனோட அம்மாவே திட்டுறான், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் கேட்கும் போது நீங்கள் பார்த்தீங்களா, அவர் வந்து அதட்ட மாட்டிக்கிறாரு, திட்ட மாட்டிக்கிறாரு, பட் எல்லாமே ஆமாம் மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணால் உன்னை தானே எஃபெக்ட் ஆகும், உன்னை பற்றி தானே தப்பாக பேசுவாங்க, அதனால தான் நான் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன். அந்த மாதிரி நடக்குது. 6 months வந்து இப்போ இதெல்லாம் கேட்கும் போதும் என்ன பெரிய விஷயம், எதுவுமே சொல்லலையே, ஜஸ்ட் லைட்டாக தானே சொல்கிறாங்க. இது வந்து நான் உங்களுக்கு வந்து சில விஷயத்தை வந்து எடிட் பண்ணி சொல்கிறேன். பட் உள்ள வீட்டில் நடக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு டெய்லி பேசிஸில் நடக்கும்போது அந்த மென்டலி எவ்வளோ எஃபெக்ட் ஆகும்னு அது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கேட்கும் போது என்ன இவ்வளோ தானே, இது சின்ன விஷயம், இதில் என்ன டார்ச்சர் இருக்குன்னு தோணும். எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு முடிவெடுத்தாங்க? டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சதே இவங்க இல்லை, ஹஸ்பண்டோட அம்மா அப்பா தான். ஓ 6 months போகுது சார். 9th month வந்து அப்பா அம்மா, ஹஸ்பண்டோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ வந்து இப்போது குழந்தை வர மாதிரிலாம் எங்களுக்கு எந்த சைனும் தெரியல, உனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எதுவும் இல்லை, உனக்கு வந்து இந்த 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 மேரேஜை வந்து கொண்டு போகணும், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணுன்னு உன்னோட மைண்ட் செட் அதுலேயே இல்லை. உன்னோட மைண்ட் செட் என்னென்னா வேலை பண்ணணும், ஃபோனில் பேசணும், ஊர் சுற்றுறது கூட இவங்க வந்து ஆக்சுவலி ஊர் சுற்றுறது என்னென்னா ஹஸ்பண்ட் வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்களே அதுதான் ஊர் சுற்றுறது. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது அதெல்லாம் அலவுட் இல்லை. இப்போ ஒய்ஃப் வந்து அவங்க அப்பா அம்மா போய் மீட் பண்ணோன்னா கூட அலவுட் இல்லை. எதுக்கு சும்மா போயிட்டு, நம்ம வீடு தான் பெருசாக இருக்கே, நம்ம வீட்டுக்கு வரலான்னு. அது வரைக்கும் இந்த சைடில் வந்து அம்மா அப்பா அவங்க புது வீடு இன்டீரியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இன்டீரியர் நடக்குது. ஆமாம், இன்டீரியர் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியுது, இவங்க வந்து ஒய்ஃப் வந்து போய் சொல்கிறாங்க அம்மா அப்பா கிட்டே, இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, வீட்டு வேலையை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடுங்க. ஸோ தட் மேபி தனியாக போனால் இந்த மாதிரி இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காது. டெய்லி என்ன வேணும்ன்ட்டே இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. இப்போ இவங்க சாப்பிடும் போது கூட அது கரெக்ட் பண்ணுவாங்களாம். அவங்க மாமியார் எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ எதுக்கு ரசம் எதுக்கு இவ்வளோ ஊற்றி நீ சாப்பிட்ற, நீ வந்து இவ்வளோ தான் ஊற்றிக்கணும். காய் வந்து அந்த பிளேட்டில் வந்து ரைஸ் ஒரு 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 பீஸ் ஆஃப் ரைஸ் கூட பிளேட்டில் இருக்கக்கூடாது. ஆக்சுவலி அது நல்ல விஷயம் தான் சொல்லுவாங்க. பட் இது அவங்க வளர்ந்தது வேற மாதிரி இருக்கும். ஆமாம், சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது ஓகே. இப்போ அவங்க
சாப்பிட்றது கூட மாமியார் தான் டிசைட் பண்ணும் எவ்வளோ சாப்பிடணும். இவங்களுக்கு வந்து சில டிஷ்ஷஸ் வந்து பிடிக்கும்ல, எல்லாரும் செகண்ட் சர்விங் எடுத்துப்பாங்க. செகண்ட் சர்விங்லாம் அலௌட் இல்லை. ஒரு வாட்டி நீ பிளேட்டில் வந்து ஏதோ திங்கிங்கில் நீங்கள் பிளேட் எடுத்து சாப்பாடு போடுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சாப்பாடு போட்டிருக்கீங்களோ நீங்கள் அவ்வளோதான் சாப்பிடணும். அதுக்கு மேலே செகண்ட் டைம்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன் போட்டால் என்ன ஆகுமா? போட்டால் அது வந்து வீட்டுக்கு நல்லதில்லை. அது என்ன ஒரு பொண்ணாக இருந்துட்டு யூனோ அவ்வளோ வாட்டி போய் சாப்பாடு போடுறது, என்ன அவ்வளோ ரசம் நீங்கள் போடுறீங்க. பொண்ணுனா எல்லாமே கொஞ்சம் லைட்டாக தானே இருக்கணும். ஒரு வாட்டி எடுத்துட்டிங்களா அவ்வளோதான், மறுபடியும் போயெல்லாம் சாப்பாடெல்லாம் போடக்கூடாது. அது எங்கள் ஃபேமிலியில் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். இதெல்லாம் எவ்வளோ இன்சல்ட்டிங்காக இருக்கும்ல. என்ன ஒரு சாப்பாடு காசு கூட எங்கேருந்து வருது? இவங்களோட ஒய்ஃபோட ஏர்னிங்ஸில் தான் வருது. அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. 8th மந்த் வந்து மாமியார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து ப்ரொசீட் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா குழந்தை வர மாதிரி எங்களுக்கு வந்து எந்த சயின்ஸும் இல்லை. நீயும் வந்து உன்னோட வேலையில் தான் பிஸியாக இருக்க. வீட்டு வேலை கூட எதுவும் பண்ணுறதில்ல. ஏன்னா வீட்டு வேலை இவங்க தான், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் இவங்க தான் பண்ணணும், லஞ்சும் இவங்க தான் பண்ணணும். ஸ்லோவாக அந்த வீட்டு வேலை பார்க்குறவங்களையும் நிப்பாட்டிட்டாங்க. இவர் ஹஸ்பண்ட் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பே பண்ணுற காசு வந்து நம்ம ஏதாவது பண்ணலாமே, நம்ம அந்த காசை வந்து சேர்த்து வச்சு நம்ம ஒரு BMW கார் வாங்கலாம்ல. எப்படி BMW கார்? ஆமாம். எவ்வளோ நீங்கள் கொடுப்பீங்க வீட்டு வேலையை பண்ணுறவங்களுக்கு? ஒரு 10,000 15,000. ஆமாம். அந்த காசை நீங்கள் எப்போ சேர்த்து வச்சு நீங்கள் எப்போ BMW கார் வாங்குவீங்க? ஸோ அவங்க வந்து அதுதான், அதையும் அவங்க நம்பிட்டாங்களா? அதுவும் இவங்க வந்து நம்புகிறாங்க. பட் உள்ளே வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ தெரியுது, சம்திங் ராங்கு. பட் இவங்களுக்கு வந்து இதில் வந்து அட்டாச் ஆகிட்டாங்களே, கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போது சடனாக இவர் இந்த மாதிரி பண்ணுறாருன்னா நம்ம அப்படியே விட்டுட்டு போக முடியாதுல்ல. கல்யாணம் ஆகிடுச்சுன்னா என்ன நடந்தாலும் கூட தானே இருக்கணும். இப்போ மாமியார் வந்து இன்சல்ட் பண்ணுறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக இல்லை, இது வந்து ப்ரொசீட் ஆகாது. ஸோ பெட்டர் நாங்கள் வந்து என் பையனுக்கு வந்து இன்னொரு பொண்ணை பார்த்துக்குறோம், நீ வந்து டிவோர்ஸ் கொடுத்துருமா. ஏன்னா உன்னை வச்சுட்டு எங்களுக்கும் எந்த யூஸும் இல்லை. வீட்டில் நீ பண்ணுற சாப்பாடு கூட எங்களுக்கு சரியாக பிடிக்க மாட்டேங்குது. நீ எனி டைம் லேப்டாப்பில் தான் உட்காந்துட்ருக்க, எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. பொண்ணுனா காசும் சம்பாதிக்கணும், வீட்டு வேலையும் நல்லா பார்த்துக்கணும், எல்லாமே பார்த்துக்கணும். அண்ட் உன்னால ஒரு குழந்தை கூட கொடுக்க முடியலன்னா அப்போது நீலாம் என்ன பொண்ணாக இருந்துட்டு நீலாம் என்ன கிழிக்க போகிற? அவங்க ஆமாம், என்ன கிழிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. டிவோர்ஸ்க்கு வந்து ப்ரொசீட் பண்ணலாம். டிவோர்ஸ் கூட நீ எதுவுமே பார்த்துக்க வேண்டாம், டிவோர்ஸ் எக்ஸ்பென்சஸ் கூட நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த பொண்ணு இப்போதான் ஆமாம், இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை டிவோர்ஸ் எக்ஸ்பென்சஸ் கூட நீங்கள் பார்த்துக்க வேண்டாம், நானே ஒரு நல்ல லாயராக பார்த்துட்டு நானே அதுக்கு பே பண்ணி உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன் சொல்லி உடனே அவங்க வந்து அவங்க அம்மா அப்பாவை கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவ்வளோ நான் டாலரேட் பண்ணிகிட்டு இருந்தேன், நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருந்தது, நான் உங்ககிட்ட நான் சொல்லலை. பிகாஸ் நான் வந்து இது பார்த்துக்கலாம், ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நானும் நினச்சேன். பட் நான் இவ்வளோ பண்ணியும், நான் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியும் இவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க, என்னால் இதுக்கு மேலே முடியாது, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க. அம்மா அப்பாவும் உடனே வராங்க. வந்து கூட்டிகிட்டு போகிற டைமில் அந்த சண்டைலாம் வருது. நீ என்ன பொண்ணு வந்து வளர்த்துருக்கீங்க, என்ன நான் வந்து டிவோர்ஸ்னு சொன்னால் அவள் வந்து உடனே ஓகே நானே அட்வொகேட் பார்த்துக்கிறேன், நானே அவங்களுக்கு பேவும் பண்ணுறேன்னு சொல்கிறா. ஸோ நாங்கள் வந்து எதுவுமே பே பண்ணவே இல்லையா, அவள் காசு பின்னாடி தான் நாங்கள் இருக்கிற மாதிரி அவள் பேசிகிட்டே இருக்காளே, வீடு கூட இன்டீரியர் வந்து நடந்துட்டுருக்குல, இந்த டைமில் வந்து அவள் டிவோர்ஸ் நாங்கள் சொல்லும் போது அவளும் ஓகே சொல்கிறா. எனக்கு இது புரியல, நீங்கள் தான் டிவோர்ஸ் கேட்குறீங்க, ஸோ நீங்கள் டிவோர்ஸ் கேட்டால் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க. ஆமாம். சப்போஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது கூட உங்களுக்கு பிடிக்கல. அவங்களோட பொண்ணோட அம்மா அப்பாவும் ஏதோ தெரியுதுல்ல, ஸ்டார்டிங்லேருந்து இது ஏதோ சரியாக வர மாதிரி தெரியல. பட் பொண்ணு இந்த மாதிரி சொல்லும் போது இதுக்கு மேலே பொண்ணு ஃபோர்ஸ் பண்ணி அங்கே வச்சுருக்கணும்னு தேவையில்லை. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்களும் பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு மாதம் நம்ம பார்க்கலாம், இவங்க வந்து கொஞ்சம் அந்த சண்டைலாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகட்டும், அந்த ஹீட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகட்டும் அவங்க போகிறாங்க. ஸோ 2 பேரண்ட்ஸும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, சின்ன பசங்க ஏதோ கோவத்தில் வந்து நீங்கள் டிவோர்ஸ்னு சொல்லிட்டீங்க, என் பொண்ணும் சரி டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிடுறா, இதை வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஒரு மாதம் டைம் கொடுக்கலாம், 2 பேரும் அந்த ஹீட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகட்டும், அந்த கோவம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் வந்து விட்டுடுறோம். இவனோட ஹஸ்பண்டோட ஃபேமிலியும் ஓகே நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, ஆமாம் இந்த சின்ன வயசில் இப்படி தான் இதெல்லாம் நடக்கும்னு அவங்களும் ஏதோ சொல்கிறாங்க. சொல்லி ஒரு 5 days டிவோர்ஸ் பெட்டிஷன் வந்து பொண்ணோட வீட்டுக்கு வருது.
ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து ஆமாம், ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ டிவோர்ஸ் கேட்டல, நம்ம டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் வேண்டாம். அண்ட் நீ கொடுத்தது வந்து நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் என்னெல்லாம் நமக்கு பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து என்னோட ஈகோ வந்து அது எஃபெக்ட் ஆகும். நீ தானே எனக்கு வாங்கி கொடுத்த, லவ்வோடு வாங்கி கொடுத்தல, ஸோ நான் ரிட்டர்ன்லாம் பண்ண மாட்டேன். பட் நான் உனக்கு கொடுத்தது வந்து நீ வேணும்னா ரிட்டர்ன் பண்ணு, இல்லைன்னா ரிட்டர்னும் பண்ணலாம். ஆக்சுவலி இவர் வந்து எதுவுமே கொடுக்கல. இப்போது மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்னு பார்க்கும்போது அந்த சீர்லாம் பண்ணுவாங்கள்ல, பண்ணது எல்லாமே பொண்ணு சைடு தான். ஆமாம், 50%. மற்றபடி மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் அஃப்கோர்ஸ் அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. பட் திங்ஸ்னு பார்க்கும்போது, மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்னு வாங்கும்போது பொண்ணு சைடு தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பெட்டிஷன் வருது, பொண்ணு வந்து ஆமாம் நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்ஸ் தானே இருக்குது, நான் இவ்வளோ நாள் நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியும் நீ வந்து நான் தேவையில்லைன்னு சொல்லிட்டீன்னா இதுக்கு மேலே எனக்கு நீ தேவையே இல்லை, இந்த மாதிரி மேரேஜும் எனக்கு வேண்டாம்னு சொல்லிவிட்டு அப்போ தான் ஒய்ஃப் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க. அண்ட் டிவோர்ஸ் வந்து நாங்களும் அஃப்கோர்ஸ் வி ப்ரொசீடட் ஃபார் த டிவோர்ஸ். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து அந்த பொண்ணு வீட்டு சைட்லேருந்து அவங்களுக்கே கொடுத்தாங்களா இல்லை திருப்பி? அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வரும்போதும் ஹஸ்பண்ட் வந்து இது இப்போவேலாம் மாற்ற முடியாது, என் பேரில் தானே நீங்கள் கொடுத்துட்டீங்க, பட் நீங்கள் ப்ராப்பர்ட்டி அந்த எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த காசு வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், காசை சேர்த்து வச்சுருக்கேன், அது வந்து நான் கொடுத்துட்றேன், நான் உங்களுக்கு வந்து செட்டில் பண்ணிடுறேன், எப்போன்னு எனக்கு தெரியல, பட் நான் செட்டில் பண்ணிடுறேன். பொண்ணோட அப்பா அம்மா வந்து இல்லை அதெல்லாம் முடியாது, நீ பேர் எழுதி மாற்றி கொடு, நீயே தேவையில்லைன்னு சொல்லிட்டா, நீ தானே என் பொண்ணு தேவையில்லைன்னு சொன்ன. பட் ஸோ நாங்கள் இந்த வீடு வாங்கினதே பொண்ணுக்காக தான், பொண்ணே நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டா, வீடு மட்டும் உனக்கு வேணுமா, காரு அதெல்லாம் முடியாது. கார் வந்து ஆக்சுவலி கடைசி வரைக்கும் கார் கொடுக்கவே இல்லை, அவர் அந்த கார் கொடுக்குறதே அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒய்ஃபோட சைடும் கார் கேட்கவே இல்லை. பட் அவங்க வந்து வீடு, அவங்களோட மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா, பொண்ணோட இப்போது ஒய்ஃபோட பேரண்ட்ஸு ஒய்ஃபு நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்ருங்க மேடம், காசு போனால் போட்டோம், காசு கூட எனக்கு வேண்டாம், இப்போ காசுன்னு நம்ம கேட்டோம்னா மறுபடியும் அந்த டச்லேயே இருப்பாங்க. ஆமாம், நான் அவங்கள பேசணும், இல்லை அவங்க வந்து நம்மக்கிட்ட அந்த டச் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம், வீடு மட்டும் வாங்கி கொடுங்க. அவங்க கேட்டது அதுதான், டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க, வீடு வாங்கி கொடுத்துருங்க, எனக்கு மெயின்டெனன்ஸ் வேண்டாம். அவர் வந்து எனக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும், அது கூட எனக்கு தேவையே இல்லை, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் படிச்சிருக்கேன், நான் வந்து ஒரு நல்ல இடத்துல வேலை பண்ணுறேன், ஸோ என்னால் அந்த காசு சம்பாதிச்சிக்க முடியும், எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட்டு டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, வீடு மட்டும் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அந்த வீடு டாபிக் வரும்போது கொஞ்சம் சண்டை சச்சரவு வந்துட்டு, அதுவும் அவர் நம்மக்கிட்ட பேசும்போதுமே அவ்வளோ ஸ்மார்ட்டாக, ஆமாம் என் மேலே எந்த தப்பும் இல்லை மேடம், நான் பண்ணி கொடுத்துட்றேன், டெஃபினட்டாக நான் ஏமாற்றலாம் மாட்டேன், நான் வந்து நம்ம ஃபேமிலி வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, நான் கொடுத்துட்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு. ஸோ நம்மளும் தென் வி மேட் இட் இன்டு அ மியூச்சுவல் டிவோர்ஸ். அந்த பெட்டிஷன் வித்ட்ரா பண்ணிவிட்டு மியூச்சுவல் கொடுத்துட்டு இப்போது ஃபைனலி தே காட் ப்ராப்பர்ட்டி கிடச்சிச்சா? ப்ராப்பர்ட்டி கிடச்சிருச்சு. ஓகே, இதில் வந்து என்ன தெரியுது, முன்னாடியே கல்யாணம் பண்ண பேசும்போது எதுக்கும் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆகி அவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லக்கூடாது, அப்படி தான் சொல்கிறீங்க? டெஃபினெட்லி. இன்னொன்று இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, லவ் மேரேஜ் தான் வந்து பிரச்சனை வரும், அரேஞ்ச் மேரேஜ் அம்மா அப்பா பார்க்குற மேரேஜ் வந்து ஆல்வேஸ் பர்ஃபெக்ட், பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? பட் டேஞ்சரே அரேஞ்ச் மேரேஜ் தான். அட்லீஸ்ட் லவ் மேரேஜஸ் வந்து ஐயோ லவ் பண்ணிட்டோமே, ஓகே எப்படியாவது இவ்வளோ பார்த்துக்கலாம் விடக்கூடாதுன்னு இருப்பாங்க. அரேஞ்ச் மேரேஜஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். Let's go holidays. Travel beyond boundaries. GKNM Hospital, Coimbator's trusted cancer care center for adult and pediatrics.